अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சத்தியத்தினுடைய அதிகாரத்தன்மைங்கிறது இருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு சத்தியத்தினுடைய அதிகாரத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறையில், வார்த்தைகளில், செயலில் நிர் அகங்காரியாகவும் இருக்கணும். நிர் அகங்காரியாக இருந்தால் தான் அந்த சத்தியத்தினுடைய அதிகாரத்தன்மை கூட சஃபல்தா, வெற்றிங்கிற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அத்தாரிட்டி கூடவே பேலன்ஸாக பணிவு. பாபா ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு பேலன்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறார். அந்த பேலன்ஸ் இல்லாத போது அது குணங்களாக இருந்தாலும் கூட நம்ம நடைமுறையில் அது வெற்றியை கொடுக்காது. ஆக அதிகாரம் என்பது ஆணவமாக இருக்கக்கூடாது. அதிகாரத்திலையும் நிர் அகங்காரி, பணிவுத்தன்மைங்கிறது வெளிப்படுத்தணும். ஓம் சாந்தி. 14/3/2024. ஓம் சாந்தி. பாப் தாதா. நாம் எல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட். அதனால் பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கணுங்கிறார். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்க ரெடியாக இருக்கீங்க? லௌகீகத்தில் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் புத்தியில் நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கணும், ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும். டல் ஸ்டூடெண்ட் தான் என்ன நினைப்பாங்க, பாஸ் மார்க் எடுத்தாவே போதும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம டல் ஸ்டூடெண்ட் இல்லை, நம்ம பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்.
காட்லி ஸ்டூடெண்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட். சங்கமயத்தில் இந்த மாணவ வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம நன்றாக படிப்பு படித்து நம்ம ஸ்காலர்ஷிப் பகவான் கிட்டேருந்து வாங்கணும். மீட்டே பச்சே துமே படாய் கபி மிஸ் நஹி கர்னி ஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பொழுதும் படிப்பை தவறவிடக்கூடாது. படாய் செஹி ஸ்காலர்ஷிப் மில்தி ஹே. படிப்பின் மூலமாகத்தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப் பெற முடியும். इसलिए बाप द्वारा जो नॉलेज मिलती है उसे ग्रहण करो. பாபா மூலமாக என்ன ஞானம் கிடைக்கின்றதோ அதனை நீங்கள் கிரகணம் செய்ய வேண்டும். கேள்வி: லாயக் பிராமன் கிசே கஹெங்கே உஸ்கி நிஷானி சுனாவ். தகுதி உள்ள பிராமணர்கள் என்று யாரை சொல்ல முடியும்? அவர்களின் அடையாளத்தை கூறுங்கள். தகுதியான பிராமணன் என்று யாரை சொல்ல முடியும்? அவர்களின் அடையாளம் என்ன? வெறும் நாம்தாரி பிராமணனாக இருக்கக்கூடாது. பேரளவு பிரம்மகுமான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தகுதியான பிராமணனாக இருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் பாபா 6 விஷயம் சொல்றாரு. நம்பர் 1, लायक ब्राह्मण व जिसको मुख पर बाबा की गीता ज्ञान कंठन हो. தகுதியான பிராமணன் என்றாலே அவங்க எப்பொழுதுமே தன்னுடைய வாயில பாபாவுடைய கீதையின் ஞானத்தை என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு சொல்வாங்க. மனசில் அந்த கீதா ஞானத்தின் சிந்தனையே இருக்கும். அதனால் வாய் திறந்தாலே அவங்க கீதா ஞானத்தை தான் சொல்வார்கள். 2வது பாயிண்ட், ஜோ பௌத்தோங்கோ ஆப் சமான் பனாத்தே ரஹி. அநேக பேரை தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். தனக்கு சமம்னா தன்னை போல அவங்களையும் ஞானி யோகியாக ஆக்கணும். ஃபஸ்ட்டு மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கி அப்புறம் பாப் சமான் ஆக்கிறதுக்கு பாபா பக்கம் அவங்கள திசை திருப்பணும். 3வது, பௌத்தோங்கோ கியான் தன் கா தான் புண்ணிய கரே. அநேக பேருக்கு ஞான செல்வத்தை தானம் செய்வார்கள், புண்ணியத்தை செய்வார்கள். 4வது, கபி ஆப்பஸ் மே ஏக் தோ கோ மத்பேத் மே ந ஆயே. அவர்கள் ஒரு பொழுதும் ஒருவர் மற்றவருடன் கருத்து வேறுபாட்டில் வரமாட்டார்கள். கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட் அதனால் மோதல் வராது. புரிஞ்சுட்டு அதுக்கேற்றாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணி நடப்பாங்க. 5வது, கிசி பி தேகதாரிமே புத்தி லட்டக்கி ஹுயி ந ஹோ. எந்த ஒரு மனிதனிடமும் புத்தியை சிக்க வைக்க மாட்டார்கள். 6, பிராமன் அர்த்தாத் ஜிஸ்மே கோய் பூத் ந ஹோ. பிராமணன் என்றாலே அவர்களிடம் எந்த ஒரு பூதம் என்பது இருக்காது. ஜோ தேக அகங்கார் கோ சோட் தேகி அபிமானி ரக்னே கா புருஷாரத் கரே. தேகம் என்ற எண்ணத்தை நீக்கி, தேக அகங்காரத்தை நீக்கி ஆத்ம எண்ணத்தில் இருப்பார்கள். அவங்களுக்குள்ள எந்த விதமான பூதம் இருக்காது, தேக அகங்காரம் இருக்காது, ஆத்ம எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்க தான் தகுதியான பிராமணர்கள். அவங்க வாயில் கீதா ஞானம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அநேக பேரை தனக்கு சமமாக ஆக்குவாங்க. ஞான செல்வத்தை தானம் செய்வாங்க. ஒரு பொழுதும் மற்றவங்கிட்ட கருத்து வேற்றுமையில் வரமாட்டாங்க. எந்த தேகத்தின் மீது புத்தி மாட்டி இருக்காது. மேலும் அவர்களுக்குள் எந்த பூதங்கள் இருக்காது, தேக அகங்காரம் இருக்காது, ஆத்மா அபிமானியாக இருக்க முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் தகுதியான பிராமணர்களுடைய அடையாளங்கள். ஓம் சாந்தி. बाप ने अपना और सृष्टि चक्र का परिचय तो दे दिया. பாபா தன்னுடைய அறிமுகம் மேலும் காலச்சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுத்துட்டார். एक तो बच्चों को बुद्धि में बैठ गया, सृष्टि चक्र हूबहू रिपीट होता है. குழந்தையினுடைய புத்தியில் நாம் இது புரிஞ்சிட்டோம். கால சக்கரம் என்பது எப்படி ஹூபஹூ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி சொல்லுன்றதோ
அதே போல கரெக்டாக சுழல்கின்றது. जैसे नाटक बनाते हैं ना, मॉडल्स बनाते फिर वही रिपीट होता है. எப்படி நாடகங்கள் தயாரிக்கிறாங்க, நிறைய மாடல்ஸ் எல்லாம் அதில் தயார் பண்ணுறாங்க, அது அப்படியே மீண்டும் எத்தனை முறை பார்த்தாலும் அது இது ரிப்பீட்டேஷனாக இருக்கும். बच्चों को बुद्धि में एक चक्र चलना चाहिए. அதே போல் குழந்தைகளுடைய புத்தியிலையும் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் சிந்தித்து கொண்டே இருக்கணும்னு சொல்கிறார். துமாரா நாம்பிகை ஸ்வதர்ஷன சக்கரதாரி, உங்களுடைய பெயரே ஸ்வதர்ஷன சக்கரதாரி. தோ புத்தி மே ஃபிர்னா செய், ஆகவே புத்தியில் இதை சிந்திக்க வேண்டும். பாப் துவாரா ஜோ நாலேஜ் மில்தி ஹை ஓ கிரகன் கர்னி செய், பாபா மூலமாக என்ன ஒரு ஞானம் கிடைக்கின்றதோ அதனை கிரகிக்க வேண்டும். ऐसे ग्रहण हो जाए जो पिछाड़ी में बाप और रचना के आदि मध्यंत की याद रहे. நாம ஞானத்தை அவ்வாறு கிரகிக்க வேண்டும். ஞானத்தை நிறைய கிரகிக்க கடைசி நேரத்தில் அவங்க புத்தியில் என்ன இருக்கும்? பாபா நினைவு, பாபாவுனுடைய படைப்பினுடைய ஆதி மத்தியந்த நினைவு, இதுதான் அவங்க நினைவில் இருக்கும். बच्चों को बहुत अच्छी रीति पुरुषार्थ करना है. குழந்தைகள் மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். எஹை எஜுகேஷன், இது ஒரு கல்வி. கல்வி என்றாலே என்ன அர்த்தம்? அறிதல், புரிதல். நம்ம நிறைய அறிஞ்சுக்க புரிஞ்சுக்க நாம் புத்திவானாக ஆக முடியும். बच्चे जानते एजुकेशन सिवाय तुम ब्राह्मणों को कोई भी नहीं जानते. குழந்தைகளுக்கு தெரியும் இந்த ஒரு கல்வியானது பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. வர்ணகா ஃபரக் தொகைனா வர்ணங்களுடைய வேறுபாடு என்பது இருக்கு. மனுஷ சமஸ்தே ஹம் சப் மில்கர் ஏக் ஹோ ஜாயே. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஆக வேண்டும். अब इतनी सारी दुनिया एक तो हो नहीं सकती. இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகம். 5 கண்டங்கள் இருக்கு, எத்தனை மதங்கள், எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக முடியும்? यहाँ सारे विश्व में एक राज्य, एक धर्म, एक बादशाह चाहिए. முழு உலகத்திலேயும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே பாஷை என்பது இருக்க வேண்டும். புத்து சத்தியமே தான். ஆனால் இது எப்போ இருந்தது? சத்தியுகத்தில் இம்மாதிரி தான் இருந்தது. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே பாஷை இருந்தது. விஸ்வ கி பாதுஷாத்தி ஜிஸ்கோ மாலிக் லக்ஷ்மி நாராயண். லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கே மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். तुमको एक बताना है, विश्व में शांति का राज्य एक है. நீங்கள் மற்றவர்களுக்கு இது புரிய வைக்கணும். இவர்களுடைய ராஜ்யத்தில் தான் விஸ்வ சாந்தி என்பது. ஏன்னா அங்கே ஒன்னஸ் இருக்கும்போது சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு இடமே இல்லை. सिर्फ भारत की बात है, जब इन्हों का राज्य होता सारे विश्व में शांति हो जाता है. பாரதத்தினுடைய விஷயந்தான் பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். எப்போ இவங்களுடைய ராஜ்யம்னா லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் முழு உலகத்தின் மீது அவங்க அரசாட்சி செய்தாங்க. 5 கண்டங்கள் ஒன்றாக தான் இருக்கும். அந்த தருணத்தில் அதை பாரதம்னு சொல்கிறோம். ஹிந்துஸ்தான் சொல்ல மாட்டோம், இந்தியான்னு சொல்ல மாட்டோம், பாரதம்னு சொல்லுவோம். அந்த பாரதத்தினுடைய லக்ஷ்மி நாராயணுடைய அரசாட்சியில் உலகமே சாந்தியார். எக் சிவாய் துமாரா அவர் கோய் ஜான்தா நஹி. உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த கருத்துக்கள் தெரியாது. சப் ஹை பக்த், அனைவரும் பக்தர்களாக இருக்காங்க. ஃபர்க் பி தும் தேக்தே ஹோ. வித்தியாசங்கள், வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பக்தி அலகை, கியான் அலகை. என்ன வேறுபாடு? பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க.
ऐसे नहीं भक्ति करने से कोई भूत प्रेत खा जाएंगे नहीं तुम तो बाप के बने हो பக்தியே செய்யலைன்னா ஒரு சிலர் பயமுறுத்துறாங்க நீங்கள் பக்தி பண்ணலைன்னா இதா பூதங்கள் வந்துடும் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவதோட நீங்கள் பக்தி செய்யாதனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. तुम्हारे में जो भूत है वह सब निकल जाना है. உங்களுக்குள்ள என்னென்ன பூதங்கள் இருக்கோ அவைகளாமே நீக்க வேண்டும். पहला नंबर भूत है देह अहंकार. முதல் நம்பர் பூதம் என்பது தேக அகங்காரம். इनको निकालने के लिए बाप देही अभिमानी बनाते रहते. இதனை நீக்குவதற்காக பாபா ஆத்மா அபிமானியாக மாற்றுகின்றார். बाप को याद करने से कोई भी भूत सामने आएंगे नहीं. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் எந்த ஒரு பூதங்களும் எதிரில் வராது. 21 जन्म के लिए कोई भूत आता नहीं. 21 பிறவிகளுக்கு சத்தியத்தில் திரேதாயுகத்தில் இந்த விகாரம் என்ற பூதங்கள் எதுவுமே இருக்காது. ये 5 भूत रावण संप्रदाय का है. இந்த 5 பூதங்கள் ராவனுடைய சம்பிரதாயமான சேர்ந்தது. ராவன் ராஜ்யக்கு தேகினா ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. ராம் ராஜ்ய அலகை ராவன் ராஜ்ய அலகை. ராமராஜ்யம் என்பது தனிப்பட்டது, ராவண ராஜ்யம் என்பது தனிப்பட்டது. रावण राज्य में भ्रष्टाचारी और राम राज्य में श्रेष्ठाचारी होता है. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் பிரஷ்டமாக இருக்காங்க, ராமராஜ்யத்தில் அனைவரும் ஸ்ரேஷ்டமாக இருக்காங்க. इसका फर्क भी तुम्हारा सिवाय कोई को पता नहीं. இந்த வேறுபாடுகள் பாபா முன்னாடி சொன்னார், பக்தி வேற ஞானம் வேற. அதே போல ராமராஜ்யம் வேற ராவண ராஜ்யம் வேற. இதனுடைய வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ராவண் ராஜ்யமே பிரஷ்டாச்சாரி ஹேனா, ராவண ராஜ்யம் என்றாலே பிரஷ்டாச்சாரி. तुम्हारा में भी जो समझो होशियार है वो अच्छी रीति समझ सकते हैं. உங்களுக்குள்ளோட பாபா என்ன சொல்றாரு, யார் நன்றாக புரிந்து கொள்பவர்களோ புத்திசாலிகளோ அவங்க தான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. क्योंकि ஏனென்றால் மாயா பில்லி கம் நஹி ஹை. பாபா சொல்ற, ஏன்னா மாயை என்ற பூனை குறைவானதல்ல. கபி கபி படாயி சோடு தேதிகை. சில நேரங்களில் படிப்பை விட வைத்து விடுகின்றது. சென்டர் பர் நஹி ஜாத்தே, சென்டருக்கே போறதில்லை. தெய்வீ குண் தாரன் நஹி கர்த்தே, தெய்வீக குணங்களை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதில்லை. ஆங்க் பி தோக்கா தேத்திகை, கண்கள் கூட ஏமாற்றத்தை கொடுக்கின்றது. कोई अच्छी चीज देखा तो खा लेता है. ஏதாவது ஒரு நல்ல பொருள், சுவையான பொருள் பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்டுறாங்க. तो अब बाप समझाते तुम बच्चों के एक लक्ष्मी नारायण जैसा बनना है एम ऑब्जेक्ट. ஆனால் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளே உங்களுடைய லட்சுமி என்ன, இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும். तुमको ऐसा बनना है, நீங்கள் இவர்களை போல் ஆக வேண்டும். ஐசா தெய்வீ குண் தாரன் கர்னா ஹே, இவர்களை போலவே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யதா ராஜா ராணி ததா பிரஜா சப் மே தெய்வீ குண் ஹோதே. ராஜா ராணி எப்படியோ அதே போல பிரஜைகள் அனைவரும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களா இருப்பாங்க. வஹ அசுரகுண் ஹோத்தே நஹி, அங்க அசுர குணங்கள் என்பதே இருக்காது. அசுர் ஹோத்தே நஹி, அசுரர்கள் என்று யாருமே இருக்க மாட்டாங்க. तुम ब्रह्म कुमार कुमारियों का सिवाय कोई नहीं जो इन बातों को समझे. பிரம்ம குமார் குமாரிகளாகிய உங்களை தவிர வேற யாரும் இதெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. தும்கோ சுத்த அகங்கார், உங்களுக்குள்ள சுத்த அகங்காரம் என்பதற்கு
तुम आस्तिक बने हो क्योंकि मीठे मीठे रूहानी बाप के बने हो. நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கின்றீர்கள், ஏனென்றால் இனிமேலும் இனிமையான தந்தையின் குழந்தையாக ஆயிருக்கீங்க. एक भी जानते हो कोई भी देहदारी कभी राज्यों का ज्ञान व याद की यात्रा सिखला नहीं सकते. இது கூட பாபா புரிய வைக்கின்றார். எந்த ஒரு தேகமுள்ள மனிதன் ராஜயோகத்தை பற்றிய ஞானமோ அல்லது எப்படி யோகா பண்ணுறது, நினைவு யாத்திரை செய்கிறதுங்கிறதையும் கற்றுத்தர முடியாது. ஏக் பாப் ஹி சிக்கலாத்தே ஹே, ஒரு பாபா தான் இவைகளை கற்றுத்தருகின்றார். தும் சீக்கர் ஃபிர் அவரோ கோ சிக்கலாத்தே ஹோ, நீங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறீர்கள். தும்சே பூச்சியே தும்கோ ஏ கிஸ்னே சிக்காயா, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்க இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, துமாரா குரு கோன் ஹே, உங்களுடைய குரு யாரு? क्योंकि टीचर तो आध्यात्मिक बातें नहीं सिखलाते. ஏன்னா ஆசிரியர் ஆன்மீக கல்வியினை கற்றுத்தர மாட்டாங்க. ஏதோ குரு ஹி சிக்லாத்தே, இதெல்லாம் குருமார்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. பச்சே ஜான்தே அமரா குரு நகி அமரா சத்குரு ஹை. குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம், இவர் நமக்கு குரு கிடையாது, சத்குரு. உன்கோ சுப்ரீம் கஹாஜாத், அவரைத்தான் சுப்ரீம், சுப்ரீம்னா பரம் என்று அர்த்தம். ड्रामा अनुसार सद्गुरु खुद आकर परीक्षை देते. நாடகத்தின் அனுசாரமாக சத்குரு தானாகவே வந்து அறிமுகத்தை தருகிறார். जो कुछ सुनाते वह सब सत्य ही समझाते सचखंड में ले जाते. இதெல்லாம் அவர் சொல்லி தருகிறாரோ அவைகள் அனைத்தும் சத்தியமானது. சத்திய கண்டத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார். சத் ஏக் கீ ஹை, சத்தியம் என்பது ஒன்றுதான். பாக்கி கோய் தேகதாரி கோ யாத் கர்னா ஹை ஜூட், மற்ற எந்த ஒரு தேகமுள்ள மனிதனை நினைவு செய்வது பொய். யஹா தோ துமே ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா ஹை, நீங்கள் ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். ஜெய்சே சப் ஆத்மா ஜோதி பிந்து ஹை தோ பாபி ஜோதி பிந்து ஹை, எப்படி ஆத்மாக்கள் எல்லாமே புள்ளி ஒளி வடிவமாக இருக்கின்றார்களோ அதே போல பாபா அவரும் புள்ளியாகத்தான் இருக்கின்றார். பாக்கி ஹர் ஆத்மா கே சன்ஸ்கார் கரம் அப்னே அப்னே ஹை, மற்றபடி ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கர்மா மேலும் அவர்களுடைய சம்ஸ்காரங்கள் என்பது தனித்தனியானது. ஏக் ஜெய்சா சன்ஸ்கார் ஹோ நஹி சக், ஒருவரை போலவே மற்றவருடைய சன்ஸ்காரமும் இருக்காது. अगर एक जैसा संस्कार हो फिर तो फ्यूचर भी एक जैसा हो. சப்போஸ் சன்ஸ்காரம் ஒன்றாகவே இருந்தால் பிறகு அவங்களுடைய தோற்றம் கூட ஒன்றாகவே இருக்க வேண்டும். கபி பி ஏக் ஜெய்சா ஃபியூச்சர்ஸ் நஹி ஹோ சக்தா, ஒரு பொழுதும் ஒரே மாதிரியான தோற்றம் மற்றவர்களுக்கு இருக்காது. தோடா ஃபரக் ஜரூர் ஹோத்தா, ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் கொஞ்சமாவது வேறுபாடு. எக் நாடக் தோ ஏக் ஹை, இந்த நாடகம் என்பது ஒன்றுதான். சிருஷ்டி பி ஏக் கி, உலகம் கூட ஒன்றுதான். அநேக் நஹி, அநேகம் என்பது கிடையாது. எக் கப்போடே லஹாத்தே நீச்சு உப்பர் துனியா, மேலே ஒரு உலகம் இருக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றது எல்லாமே பொய். ஊப்பர் தாரே மே துனியா, மேலே நட்சத்திரத்தில் கூட உலகம் இருக்குன்னு சொல்கிறான். பாபா கத்தே கிஸ்னே பத்தாயா, பாபா சொல்கிறார் யார் இந்த மாதிரி எல்லாம் சொன்னது? தோ நாம் லேத்தே ஹே சாஸ்திரக்க, உடனே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சாஸ்திரத்தை சொல்கிறான். சாஸ்திர தோ ஜரூர் கோய் மனுஷனே ஹி லிக்கா ஹோ, சாஸ்திரங்கள் என்பது மனிதர்களால் எழுதப்பட்டதுதான். தும் ஜான்தே ஹோ எக் தோ பனா பனாயா கேல் ஹை, நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, இது ஆனத ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. செகண்ட் பை செகண்ட் ஜோ சாரி துனியா கா பாட் பச்சாத்தா, ஒவ்வொரு செகண்டும்
முழு உலகத்திலே யாருடைய பாத்திரம் எப்படியோ அப்படி தான் நடக்கும். எக் பி ட்ராமா கா பனாயா கேல் ஹே. இது ஒரு நாடகம் ஆனது, ஆக்கப்பட்ட ஒரு நாடகத்தின் விளையாட்டு. பச்சோं की बुद्धि में आ गया ये चक्कर कैसे फिरता. குழந்தைகளுடைய புத்தியில் இப்போ வந்துருச்சு, எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுகின்றது. சபி மனுஷ மாத்திர ஜோகை வ கைசே பாட் பச்சத். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி அவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றார்கள், இதெல்லாம் நாம குழந்தைகள் புரிஞ்சிட்டோம். बाबा ने बताया सत्य में सिर्फ तुम ब्राह्मण का ही पार्ट होता है. பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், சத்தியத்தில் நாம பிராமணர்களுடைய பார்ட் மட்டும்தான். நம்ம பிராமணர்கள் அங்கே தேவதா ரூபத்தில் ப்ளே பண்ணுவோம். நம்பர் பார் ஆத்தே ஹோ பார்ட் பஜானி. வரிசை பிரகாரமாக அவரவருடைய பாகத்தை நடிக்க வர்றாங்க. பாபா கித்னா அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹே. பாபா எவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். தும் பச்சோं को फिर औरों को समझाना पड़ता है. குழந்தைகளாகி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். படே படே சென்டர்ஸ் குல்தே ரஹேங்கே. பெரிய பெரிய கிளை நிலையங்கள் திறந்து கொண்டே இருக்கும். படே படே ஆத்மி வகா ஆயிங்கி. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வருவாங்க. கரீப் பி ஆயிங்கி. ஏழைகளும் வருவாங்க. अक्षर करके गरीबों के बुद्धि में झट बैठती है. ஏழைகளுடைய புத்தியில் இந்த ஞானம் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. बड़े बड़े आदमी बल आते परंतु काम पड़ गया तो कहेंगे फुर्सत नहीं. பெரிய மனிதர்கள் வருவாங்க, ஆனால் திடீர்னு ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வர்றதுக்கு நேரமே இல்லைம்பாங்க. प्रतिज्ञा करते हम अच्छी रीति पढ़ेंगे फिर अगर नहीं पढ़ते तो तक्का लग जाता है. உறுதிமொழி எடுக்கிறாங்க. உறுதிமொழி எடுக்கிறாங்க, நாங்கள் நல்லா படிப்போன்னு. நான் படிக்கலைன்னு என்ன ஆகிடும், ஏமாற்றத்தை அடைகிறாங்க. மாயா औरही अपना तरफ खींच लेती है. மாயை மேலும் அது தன் பக்கம் அவர்களை கவர்ந்து இழுக்கின்றது. बहुत बच्चे ही जो पढ़ना बंद कर देते. அநேக குழந்தைகள் இதை படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். पढ़ाई में मिस रहे जरूर फेल हो पड़ेगा. படிப்பை நீங்கள் மிஸ் செய்தால் ஃபெயில் ஆயிடுவீங்க. स्कूल में अच्छे अच्छे बच्चे होते कभी शादियों पर इधर उधर जाने की चिट्ठी नहीं लेते. ஸ்கூலில் கூட பாருங்க, எந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் திருமண வீட்டுக்கு அங்கே இங்கே போகிறாங்கன்னா கூட அந்த குழந்தை நான் லீவ் எடுக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லுவாங்க. புத்தி में रहता मैं अच्छी रीति पढ़कर स्कॉलरशिप लेंगे इसलिए पढ़ते. ஏன்னா அந்த குழந்தையினுடைய புத்தியில் இருக்கும், நம்ம நன்றாக படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும். மிஸ் கர்னே கா ख्याल नहीं कर. அதனால் ஸ்கூலுக்கு மிஸ் பண்ணுங்கிற எண்ணமே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வராது. உனக்கு படாய்க்கு சிவாய் குச் பி மீட்டா நகி லக்தா. அம்மாதிரியான குழந்தைகளுக்கு படிப்பை தவிர வேறு எதுவுமே இனிப்பாக இருக்காது. சமஸ்தி முஃபத் சமய வேஸ்ட் होगा. மற்றதெல்லாமே அவர்களுக்கு என்னன்னு தோணும், நேரம் வீணாக்குவது போல. यहाँ एक ही टीचर पढ़ाने वाला कभी पढ़ाई मिस नहीं करनी चाहिए. இங்கே நமக்கு படிப்பு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் ஒருவர் தான். ஆகவே நாம் ஒரு பொழுதும் படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. इसमें भी நம்பர்வார் புருஷார்த் அனுசார். இதிலோட குழந்தைகள் வரிசை பிரகாரமாக அவங்க முயற்சிக்கு ஏற்றாற் போல இருக்காங்க. देखते पढ़ने वाला अच्छा है तो पढ़ाने वाला कभी दिल लगती है. பார்க்குறாங்க, யார் முரளி சொல்கிறாங்களோ அவங்க நல்லா சொல்கிறவங்களாக இருந்தால் அவங்க மனசில் ஒரு ஈடுபாடு வருது. டீச்சர் கா நாம் பாலா ஹோத்தா ஹே. டீச்சருடைய புகழ் பரவப்படுகின்றது. கிரேட் படுத்தி ஹே ஊஞ்ச் பத் மில்தா. கிரேட் அதிகமாகுது, உயர்ந்த பதவி கிடைக்குது. यहाँ भी बच्चे जो जितना पढ़ते उतना ऊंच पद पाते.
இங்கே கூட குழந்தைகள் யார் எவ்வளோ படிக்கின்றார்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். ஏக்கி கிளாஸ்மே கபி பட்கர் ஊஞ்ச் பத்பாத்தே கொய்க்கம். ஒரே வகுப்பு தான், ஆனால் சிலர் படித்து நல்ல பதவி அடைகிறார்கள், சிலர் குறைந்த பதவி பெறுகிறார்கள். சப்கி கமாய் ஏக் ஜிசா நஹி ஹோதா. அனைவருடைய வருமானமும் ஒரே மாதிரியாக இருக்காது. புத்தி பர் மதார். எல்லாத்துக்கும் ஆதாரம் புத்தி தான். ஒத்து மனுஷங்கோ படாத்தே. உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு படிப்பு சொல்லித்தர்றாங்க. तुम जानते हो बेहद का बाप हमको पढ़ाता है, अच्छी तरह पढ़ना चाहिए. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு படிப்பு சொல்லித்தராரு, ஆகவே நாம் மிக நன்றாக படிக்க வேண்டும். கஃப்லத் நஹி கர்னி. நாம் ஒரு பொழுதும் தவறுகள் செய்யக்கூடாது. படாய்க்கோ சோடனா நஹி செய். படிப்பை நாம் ஒரு பொழுதும் விடக்கூடாது. एक दो को ट्रेटर भी बन पड़ते. உல்டி சுல்டி பாத்தே சுனாக்கர். ஒருவர் மற்றவர்களுக்கு தப்பும் தவறுமான விஷயங்களை சொல்லி துரோகிகளாக ஆயிடும். பரமத் பர் நகி சல்லாச்சு. மனித வழியில், பிற மனிதர்களுடைய வழியில் நம்ம நடக்கக்கூடாது. ஸ்ரீமத் के लिए कोई कुछ भी कहे तुमको तो निश्चय ही बाप हमको पढ़ाते वक्त पढ़ाई छोड़ना नहीं चाहिए. ஸ்ரீமத்துக்காக கூட ஒரு சிலர் ஏதாவது சொல்வாங்க, அப்படி இப்படின்னு மன்மத்தை கலப்படம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு பாபா படிப்பு சொல்லித்தராரு, ஆகவே இந்த படிப்பை நான் ஒரு பொழுதும் விடக்கூடாது. பச்சே நம்பர் வார்ஹே. குழந்தைகள் வரிசை பிரகாரமாக இருக்காங்க. சௌதாபி சிவ் பாபா சே கர்னா. நம்முடைய வியாபாரம் கூட சிவ் பாபா கிட்ட செய்யணும். कोई उल्टी सुल्टी बातें सुनाकर औरों को मुख मोड़ देती है. ஒரு சிலர் இல்லாத தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி முகத்தை திறப்ப வச்சிடுறாங்க. एक बैंक शिव बाबा का. இந்த ஒரு பேங்க் शिव बाबा உடையது. समझो कोई बाहर में सत्संग शुरू करते कहते हम शिव बाबा की बैंक में जमा करना है, कैसे करें. ஒரு சிலர் உலகத்தில் சத்சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் சிவ் பாபா பேங்க்கில் சேமிக்கணும்னு கேட்குறாங்க. எப்படி சேமிக்க முடியும்? பச்சி ஜோ ஆத்தே சிவ் பாபா கி பண்டாரி மே டால்தே ஹே. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, பாபா வீட்டில் பாபாவுடைய உண்டியில் போடுறாங்க. ஏக் பைசா பி தேத்தா சௌகுன் ஹோக்கர் மில்தா. ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது 100 மடங்காக அதிகரித்து रिटर्न கிடைக்குது. शिव बाबा कहते तुम किनकी बदले महल मिल जाएगा. शिव बाबा சொல்ற உங்களுக்கு இதற்கு பதிலாக மாளிகைகள் கிடைக்கும். ஏ சாரி புராணி துனியா கதம் ஹோனிவ. இந்த முழு உலகமும் அழியக்கூடியது. தன்வான் அச்சே அச்சே குடும் से बहुत आते हैं. செல்வந்தர்கள் நல்ல நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களாம் வர்றாங்க. ऐसे कोई नहीं कहते हमारा शिव बाबा की भंडार से परवरिश नहीं होती. யார் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, எனக்கு சிவ் பாபாவுடைய பொக்கிஷத்திலிருந்து பாலனை என்பது கிடைக்கவில்லை. சப்கி பாலனா ஹோ ரஹி. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை தருகிறார். கொய் கரீப் ஹை கொய் சவுகார் ஹை. சிலர் ஏழையாக இருக்கின்றார்கள், சிலர் செல்வந்தர்களாக இருக்காங்க. சவுகார் से गरीब पलते हैं, इसमें डरने की बात नहीं. செல்வந்தர்கள்கிட்ட இருந்து தான் ஏழைகளுக்கு பாலனை கிடைக்குது. இதுலேயும் நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. பௌத் சாத்தியம் சப் பாபா கி பஞ்சாயி. நிறைய பேர் என்ன ஆசைப்படுறாங்க, நாம் எல்லாரும் பாபாவுடையவர்களாக ஆக வேண்டும். பரந்து லாயக் பி ஹோ. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, பாபா குழந்தையாகனா அதுக்கு தகுதிகள் வேணும். தந்துருஸ்தி பி சாய், ஆரோக்கியமும் இருக்கணும். ज्ञान भी दे सके, மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கும். गवर्नमेंट भी बहुत जांच कर लेती, यहाँ भी सब कुछ दिख.
கவர்மெண்ட் கூட யாராவது செலெக்ஷன் பண்ணும்போது அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. பாடி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எல்லா விதமான பிளட் டெஸ்ட்டு, அனைத்தும் உடல் எப்படி ஃபிட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க பேச்சு எப்படி இருக்குது, படிப்பு எப்படி இருக்குது, அவங்க புத்தி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாபுக்கே செலெக்ஷன் கொடுப்பாங்க. அதனால் பாபாவும் இங்கே என்ன பண்ணுறாரு, எல்லாமே பார்க்குறாரு. சர்வீஸ் கர் சக்தே ஹே, இந்த குழந்தை சேவை செய்ய முடியுமா? நம்பர் வார்த்தோகை வரிசை பிரகாரமாக தான் இருக்காங்க. சப் அப்னா அப்னா புருஷாரத் கர் ரஹே ஹே, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொய் அச்சே புருஷார் கர்த்தே கர்த்தே ஃபிர் ஆப்சென்ட் ஹோ ஜாயே, சிலர் நல்லபடியாக முயற்சி செய்கிறார்கள், அப்புறம் ஆப்சென்ட் ஆயிடுறான். காரண் அகாரண் ஆனா சோடு தேத்தே ஹே, ஃபிர் தந்துருஸ்தி பி ஐசா ஹோ ஜாயே, காரணம் இருக்கோ காரணம் இல்லையோ படிப்பை விட்டுறான். அதன் பிறகு ஆரோக்கியம் அந்த மாதிரி ஆயிடுது. எவர் தந்துருஸ்து பனானே கே லியே சப் சிக்காய் ஜாயே, என்றும் ஆரோக்கியமானவர்களாக ஆகுவதற்காக தான் பாபா நமக்கு இது எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஜின்கா ஷோகை சமஸ்தே யாது சேகி ஹமாரா பாப் கட்தி ஹே, ஆர்வம் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னு, நான் யோகா பண்ணாதான் என் பாவங்கள் கட்டாகும். அச்சிரித்தி புருஷ், அப்போ அவங்க நல்ல விதமாக முயற்சி செய்கிறார்கள். கொய்து லாச்சார் டைம் பாஸ் கர் ரஹே, ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, நேரம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து உட்கார்றாங்க. அப்னி அப்னி சாஞ்ச் கர்னி ஹே, தானே தன்னை சோதனை செய்யுங்கள். बाप समझाते गफलत करेंगे तो वक्त पता पड़ जाएंगे किसको पढ़ा नहीं सकते. பாபா புரிஞ்சுக்கிறார், குழந்தைகளே தான் தப்பு செய்கிறாங்கன்னா அவங்க மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. பாபா कहते 7 रोज तुमको लायक ब्राह्मण ब्राह्मणी बन जाना है. பாபா சொல்றார், அந்த 7 நாள் பாடத்திலேயே நல்லா புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் தகுதியான பிராமணர்களாக ஆகிவிடுகிறார்கள். சிர்ஃப் நாம் கா பிராமன் பிராமணி நஹி சாஹியே, பெயரளவு பிராமணர்கள் என்று இருக்கக்கூடாது. பிராமன் பிராமணி வக் ஜின்கி முக் மே பாபா கே கீதா கா கியான் கண்டன் ஹோ, யார் நல்ல பிராமணிகள், யாருடைய வாயிலிருந்து கீதை ஞானத்தை கூறக்கூடியவர்களோ அவங்க தான் தகுதியான பிராமணர்கள். பிராமன் மே பி நம்பர் வார்த்தோ ஹோத்தி ஹை, பிராமணர்களுக்குள்ள கூட வரிசை பிரகாரம் என்பது இருக்கிறார்கள். யஹாம் பி ஐசா, இங்கோட அந்த மாதிரி தான். படாய் பர் அட்டென்ஷன் நஹி தோ கியா ஜாக்கர் பனி, படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா நீங்கள் போய் என்ன பதவி பெறுவீர்கள். ஹரேக்கோ அப்னா புருஷாரத் கருணா, ஒவ்வொருவரும் அவரவர்களுக்காக என்று முயற்சி செய்யணும். சர்வீஸ் க சபூத் தேனாச்சு, சேவை செய்து அதனுடைய ப்ரூஃப் காட்ட வேண்டும். தப் சம்ஜே ஆயே சப் தப் சமஜ் மே ஆயேங்கே ஏக் ஐசா பத் பாயேகா, அப்போதான் பாபா புரிஞ்சுக்குவார் இவரை இப்படிப்பட்ட பதவி அடைவார்கள். फिर कल्प कल्पांतर के लिए हो जाए, அது கல்ப கல்பத்திற்காக என்று ஆகிவிடும். पढ़ते पढ़ाते नहीं तो अंदर में समझना चाहिए मैं पूरी नहीं पढ़ा नहीं हूँ तब पढ़ा नहीं सकते. ஒரு சிலர் படிக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லித்தர வரலங்கிறா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர வரலன்னாவே நீங்களும் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல, படிக்கலன்னு அர்த்தம். பாபா கத்தி படானே லாயக் கியூ நஹி பந்தே, பாபா கேட்குறாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த ஞானம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் தகுதியானவர்களாக ஆகுவதில்லை. கஹான் தக் பிராமணிக்கோ பேச்சி, எதுவரைக்கும் பிராமணிகள் பிரம்ம குமாரிகளே எல்லா இடத்துலையும் அனுப்ப முடியும். ஆப் சமான் நஹி பனாயே ஜஹா சிரித்தி पढ़ते उनको मदद देनी चाहिए, தனக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கணும்.
யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பௌத்தோं ஆப்பஸ் में मतभेद இருக்கு. நிறைய பேர் அவர்கள் ஒருத்தருக்குள்ள கருத்து வேற்றுமைகள் இருக்கு. कोई फिर एक दो में लटक कर फिर पढ़ाई छोड़ देते. ஆனால் ஒரு சிலர் ஒருத்தர் மேலே போய் புத்தியை மாட்ட வச்சுட்டு படிப்பையே விட்டுறாங்க. ஜோ கரேங்கா சோ பாயேகா. யார் என்ன செய்கிறார்களோ அவர்கள் அதை அடைகிறார்கள். ஏக் தோ கி பாத்துமே அக்கர் தும் படாய் கியூ சோடு தேத்து. அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் படிப்பை விட்டுறீங்க? எக் பி ட்ராமா ஹே. இதெல்லாமே ட்ராமா. தக்தீர் மே நஹி. அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. தின் பிரதி தின் படாய் ஜோர் ஹோத்தி ஜாத்தி. நாளுக்கு நாள் பாபா சொல்லித்தரக்கூடிய படிப்பு ரொம்ப அழகாக ஆழமாக பாபா சொல்லித்தரார். சென்டர் குல்தி ரத்தி. கிளை நிலையங்கள் ஆரம்பமாயிட்டே இருக்கு. ஏக் शिव बाबा का खर्च नहीं, सारा बच्चों का खर्च है. இதுக்கெல்லாம் शिव बाबा செலவு பண்ண மாட்டார் இல்லையா? அவரே பரந்தாம் நிவாசி, அவர்கிட்ட எங்கே பணம் இருக்குது? ஸோ இந்த சேவையினுடைய செலவுகள் எல்லாம் குழந்தைகள் தான் செய்கிறாங்க. எக் தான் சப்சே அச்சா. இந்த தானம் அனைத்தை விட சிறந்தது. உஸ் தான் சே அல்பகால் கா சுக் மில்தா. உலகத்தில் செய்யக்கூடிய தானத்தின் மூலமாக அல்பகால சுகம் கிடைக்கின்றது. इससे 21 जन्म को प्रारब्ध मिलती है. நாம் இங்கே தானம் செய்வதனால 21 பிறவிக்கு அதனுடைய பலன் கிடைக்குது. தும் ஜான்தி ஹோ அம் யஹா ஆத்தே நர்சே நாராயண் பன்னை கே. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாம் இங்கே வருவதே எதற்காக? நரனிலிருந்து நாராயணன், அதாவது ஒவ்வொரு ஆணும் நாராயணனாக ஆகுவதற்காக. तो जो अच्छी रीति पढ़ते उनको फॉलो करो. யார் நல்ல விதமாக படிக்கின்றார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். கித்னா ரெகுலர் பढ़ना चाहिए. எவ்வளோ ரெகுலராக படிக்க வேண்டும். அக்ஷர் கர்க்கே தேக அபிமான் மே ஆக்கர் பௌத் லட்தே. நிறைய பேர் தேக உணர்வில் வந்து சண்டை போடுறாங்க. அப்படி தக்தீர் சே ரூட் படுத்தி தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தானே கெடுத்து கொள்கிறார்கள். इसलिए மெஜாரிட்டி மாத்தாவும் கா. அதனால் பாபா மெஜாரிட்டி தாய்மார்களை முன் வைக்கிறாங்க. நாம் பி மாத்தாவுக்கு பாலா ஹோத்தா ஹே. தாய்மார்களுடைய புகழ்தான் பரவப்படுகிறது. ட்ராமாமே மாத்தாவுக்கு உன்னதிக்கு பி நூந்து. நாடகத்தில் தாய்மார்கள் முன்னேறுவது என்பது பதிவாகி உள்ளது. तो बाप मीठी मीठी बच्चों को कहते अपने को आत्मा समझ मामी को याद कर. பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு சொல்கிறார், தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு சதா பாபாவை நினைவு செய்யுங்க. ஆத்ம் அபிமானி ஹோக்கர் ரஹோ. ஆத்மா எண்ணத்தில் இருங்கள். शरीर ही नहीं तो दूसरों का सुनेंगे कैसे. शरीरமே இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்றது எப்படி கேட்க முடியும்? பக்கா அபியாசமா. இது நம்ம நல்லா பக்காவாக அபியாசம் பண்ணோம். நான் ஒரு ஆத்மா. अब हमको वापस जाना है. இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். बाप कहते हैं सब त्याग करो, बाप को याद करो. பாபா சொல்லி இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க. இஸ் பர் ஹி சாரா மதார் ஹி. இதுதான் அனைவற்றுக்கும் ஆதாரம். பாக்கு தந்தே ஆதி பல் கர்த்தேரா. பாபா சொல்ற உங்கள் தொழில் கடமை இதெல்லாம் செய்யுங்க. 8 घंटा धंधा, 8 घंटा आराम, बाकी 8 घंटा गवर्नमेंट की सर्विस करो. 8 மணி நேரம் தொழில், 8 மணி நேரம் சரீர சம்பந்தமான ஓய்வுகள், 8 மணி நேரம் அரசாங்க சேவை செய்யுங்க. एक भी तुम मेरी नहीं सारी विश्व की सेवा करते. அதுவும் நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்க? முழு உலகத்துக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள். इसके लिए टाइम निकालो. இதற்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். முக்கிய ஹை யாத் கி யாத்ரா. முக்கியமானதே யோகாதா, நினைவு யாத்திரை. டைம் வேஸ்ட் நஹி கர்னா. நேரத்தை வீணாக்க கூடாது.
अब गवर्नमेंट की 8 घंटा सर्विस करते हो, उससे क्या मिलता है? நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 8 மணி நேரம் அங்கே போய் டியூட்டி பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? 1000 दो 5000 इस गवर्नमेंट की सर्विस करने से पद्मा पदम बनती. அங்கே 2000 5000 இப்படி தான் அந்த கவர்மெண்ட்டில் வேலை பண்ணால் சம்பளம் கிடைக்கும். இப்போல்லாம் நிறையா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சேலரி தர்றாங்க. பட் இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, நாம் இங்கே பாபா வீட்டில் வந்து சேவை பண்ணால் இந்த கவர்மெண்ட் சேவை செய்கிறதுனால பத்மாபதி பாக்கியசாலி, அதாவது பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீங்க. तो कितना दिल से सेवा करनी. இப்போ எவ்வளோ இதயபூர்வமாக சேவை செய்ய வேண்டும். 8 रत्न बने जरूर 8 घंटा बाबा को याद करते. 8 ரத்தனத்தில் வரணும்னா அவசியம் 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க் में बहुत याद करते. பக்தி மார்க்கத்திலோட ரொம்ப நினைக்கிறாங்க. டைம் கவாத்தே மில்தா குச் நஹி. அவங்க பாவம் அவ்வளோ செய்கிறாங்க. பட் பாபா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நேரத்தை வீணாக்குவது, அதன் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. गंगा स्नान जब तब आदि करने से बाप नहीं मिलता है जो वर्षा में. கங்கையில் போய் குளிப்பதற்கு ஜபதபங்கள் செய்வது, இதெல்லாம் செய்கிறதுனால நீங்கள் இறைவனை அடைவதில்லை. ஸோ பாபா கிடைச்சதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும். यहाँ तो आते तुमको बाप से वर्षा मिलता. நீங்கள் இங்கே வர்றீங்க பாபா கிட்டேருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். श्रीमत को छोड़ कभी परमत पर नहीं चलना. ஸ்ரீமத்தை விட்டுவிட்டு ஒரு பொழுதும் பரமத் மனித வழியில் நடக்கக்கூடாது. उल्टी सुल्टी बातों में आकर पढ़ाई में मुख नहीं मोड़ना. தவறான விஷயங்கள், இல்லாத பொல்லாத விஷயங்களை கேட்டு அதனால் நீங்கள் படிப்பிலிருந்து உங்களுடைய முகத்தை திருப்பி கொள்ளக்கூடாது. மத் பேத்மே நகி ஆனா. ஒருத்தர் மற்றவர்களுடைய கருத்து வேறுபாட்டில் போகக்கூடாது. 2வது பாயிண்ட். अपनी जांच करनी है हम कहाँ गफलत तो नहीं करते. தன்னை தானே சோதனை செய்து பாருங்கள், நான் எங்கு தவறு செய்கிறேன். पढ़ाई पर पूरा अटेंशन है. படிப்பின் மீது முழு கவனம் இருக்கின்றதா. சமை வர்த்ததோ நகி கவாத்தே. நேரத்தை வீணாக்கவில்லை தானே. ஆத்ம் அபிமானி பனேஹோ. ஆத்மா அபிமானியாக ஆகியுள்ளேனா. ரூஹானி சேவா தில் சே கர்த்தே ஹை. ஆன்மீக சேவை இதயபூர்வமாக செய்கின்றேனா. இதெல்லாம் தானே தனக்கு கேட்கணுங்கிறார். என்ன நம்ம செக் பண்ணணும்? நான் என்ன தவறு செய்கின்றேனா, படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துகின்றேனா, நேரத்தை வீணாக்கவில்லை தானே, ஆத்ம அபிமானியாக ஆகியிருக்கின்றேனா, ஆன்மீக சேவை செய்ய தில்சே மனப்பூர்வமாக இதயபூர்வமாக சேவை செய்கிறேனா, இப்படிலாம் தனக்கு தானே கேளு, செக் பண்ணுங்கிறார். வரதானம். रूहानी अथॉरिटी के साथ निरअहंकारी बन सत्य ज्ञान को प्रत्यक्ष स्वरूप दिखाने वाला सच्चा सेवादारी भव.
பாபா இன்னைக்கு உண்மையான சேவாதாரியினுடைய டெஃபனேஷன் தர்றாரு. ஆன்மீக அதிகாரத்தின் கூடவே நிர் அகங்காரியாக ஆகி சத்தியமான ஞானத்தை பிரத்யக்ஷ ஸ்வரூபமாக காட்டக்கூடியவர்கள் आत्मीय सेवादारी भव। जैसे वृक्ष में जब संपूर्ण फल की अथॉरिटी आ जाता है तो वृक्ष झुक जाती है। எப்படி ஒரு மரத்துல கனிகள் நிறைஞ்சிருக்கும்போது நிறைய மரத்துல கனிகள் உற்பத்தி ஆகும்போது இயல்பாகவே அந்த மரம் குனிஞ்சிரும். अर्थात निर्माण बनने की सेवा करता है। பணிவுள்ளவர்களாக ஆகி சேவை செய்கின்றது. ऐसे रूहानी अथॉरिटी वाले जितनी बड़ी अथॉरिटी उतनी निर्माण और सर्व का स्नेही होगा। அதே போல ஆன்மீக அதிகாரம் உள்ள குழந்தைகள் எந்த அளவுக்கு அதிகார தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு பணிவுள்ளவர்களாகவும் அனைவருக்கும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். अल्पकाल की अथॉरिटी वाले अहंकार होता है। अल्पकाल अथॉरिटीல உள்ளவர்கள் அகங்காரத்தில் இருப்பாங்க. लेकिन सत्यता की अथॉरिटी वाले अथॉरिटी के साथ साथ निरअहंकारी होता है। ஆனா இந்த சத்திய ஞானத்தின் அதிகாரம் கொண்டவர்கள் அதிகாரத்தின் கூடவே நிர் அகங்காரியாக இருப்பாங்க. ये सत्य ज्ञान का प्रत्यक्ष स्वरूप है। இதுதான் சத்தியமான ஞானத்தின் प्रत्यक्ष स्वरूपम। सच्चे सेवादारी की वृत्ति में जितना अथॉरिटी होगा उसकी वाणी में उतना स्नेह और नम्रता होगा। உண்மையான சேவாதாரி என்றாலே அவங்களுடைய உள் உணர்வு ஆழ் மனதில் எந்த அளவுக்கு அதிகாரத்தன்மை என்பது இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளில் அன்பும் பணிவும் இருக்கும். अच्छा स्लोगन भाग्य का आधार त्याग है, बिना त्याग के भाग्य नहीं मिलता। பாக்கியத்திற்குண்டான ஆதாரம் தியாகம், தியாகமின்றி பாக்கியத்தை பெற முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஆக இன்னைக்கு பாபா ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? படிப்பில் நல்ல விதமாக கவனம் செலுத்த வேண்டும். பகவான் படிப்பு சொல்லித்தராருன்னு புரிஞ்சிட்டு ஒரு நாள் கூட இந்த படிப்பை நாம் தவற விடக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். படிப்பு படிக்கலைன்னா பாபா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால் நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி நன்றாக படிக்கணும். நன்றாக படிக்கணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னார்? பாபா என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் நல்ல விதமாக கிரகிக்க வேண்டும். எப்போ ஞானத்தை கிரகிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தகுதியான பிராமணர்களாக ஆவீங்க. பெயரளவு பிராமணர்களாக இருக்கக்கூடாது, நாமதாரி பிராமணனாக இருக்கக்கூடாது, உண்மையான பிராமணனாக இருக்கணும். ஸோ உண்மையான பிராமணனுடைய வாயில் என்ன வரும்? சதா கீதா ஞானம். அவங்க எப்போவுமே கீதா ஞானம் வாயில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான பிராமணர்கள். நல்லது. ஓம் சாந்தி. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே. சக்தி நிறைந்த ஒளியின் மாலை என் மீது
சேவைகள் செய்து சேமிப்பை வளர்ப்போம். உண்மை வீடு திரும்பிச் செல்லும் தருணம் இதுவே. மென்மை உள்ளத்தால் சேவைகள் செய்து சேமிப்பை வளர்ப்போம். சுகம் சாந்தி அடையும் வழியே இதுதான் பேரின்ப வாழ்வே. பாபா நீ என்னவனே எந்தன் நீ மன்னவனே. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே. உனது அன்பு நினைவால் பாபா மனமது மகிழ்ந்ததே. சக்தி நிறைந்த ஒளியின் மாலை என் மீது விழுந்ததே. பாபா நீ என்னவனே எந்தன் நீ மன்னவனே. பாபா நீ என்னவனே எந்தன் நீ மன்னவனே. கடந்தது கடந்தது தான், அதை விட்டுடுங்க. நிகழ்காலத்துல வாழுங்க. Past is past. Let it go. Live in the present.